ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் ட்ரை பண்ணுறோன்னா 2021 மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் டுயல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் வந்து 4 வால்ஸ் per சிலிண்டர் அண்ட் DOHC யூனிட். இன்ஜின் வந்து ரொம்பவே சைலண்ட் அண்ட் ரிஃபைண்டாக இருக்குது. இன்ஜின் பேவோட பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பேக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெட்லைட்டுக்கு வந்து LED ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே வந்து LED டிஆரில் இருக்குது. ஹெட்லைட் வந்து நைட் டைமில் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. தென் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஹேலஜன் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்பை சுற்றி பிளாக் கலர் ஹவுசிங் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரில் உங்களுக்கு மெயின் அப்டேட்னு வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கிரில்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து க்ரூம் ஸ்ட்ரிப் இருக்குது அண்ட் கிரில்ல வந்து உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லோவர் ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டி பம்பர் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப கார் வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சைட் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 185/65R15. இது வந்து டுவல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ். அலாய்வில் டிசைன் வந்து ஓல்டு ஸ்விஃப்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் மிரர்ஸை வந்து பாடி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. A பில்லர், B பில்லர் அண்ட் C பில்லர் மூணுமே வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஆண்டனா பிளேஸ்மெண்ட் இருக்குது. லென்த் வைஸ் வந்து இந்த கார் வந்து மோர் தென் 3.8 மீட்டர்ஸ் அண்ட் வீல் பேஸ் மட்டும் வந்து மோர் தென் 2.4 மீட்டர்ஸ். சைட்லேருந்து பார்த்தோம்னா ஓல்டு ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான். நீங்கள் பிரேக்ஸ் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபில் டேங்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நாம் ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர் டிசைன் வைஸ் வந்து அவங்க பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஓல்டு ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ரியரில் வந்து உங்களுக்கு ரியர் வைப்பர் எலாங் வித் வாஷர் அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஸ்விஃப்ட் பேட்ஜிங் அண்ட் சுஜுகி லோகோ இருக்குது. ரியர் டெய்லைட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு LED யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹவவர் இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட் வந்து ஹேலஜன், தே ஆர் நாட் LEDs. கீழே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. எக்ஸாஸ்ட் வந்து இங்கே கீழே இருக்குது. அண்டர் பாடி வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த காரோட ஹைட் வந்து மோர் தென் 1.5 மீட்டர்ஸ் அண்ட் வித்து வந்து மோர் தென் 1.7 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் நாம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட்டில் வந்து உங்களுக்கு லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் லைட்டை வந்து நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ் வந்து 268 லிட்டர்ஸ். இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் பூட். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஜாக்கி அண்ட் டூல் கிட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நாம ஸ்பேர் வீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஸ்மால் சைஸ் டயர். இன்ஃபேக்ட் இது வந்து அலாய் வீல் கிடையாது. பூட் ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ரியர் சீட்டை வந்து நீங்கள் 60/40 ஸ்பிளிட்டில் ஃபோல்டு பண்ணி பூட் கேரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்ற பிராண்ட் கார்ஸில் வந்து ரியர் சீட்டுக்கு வந்து 60/40 ஸ்பிளிட் தரதில்ல, காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் நாம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர் டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இங்கே ஹைடாக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு சைட்லேருந்து பார்க்குறப்ப 3 டோர் ஃபீல் தரதுக்காக பண்ணியிருக்காங்க. டாடா அல்ட்ராஸ் அண்ட் செவ்லெட் பீட்டில் வந்து இது மாதிரி இருக்குது. ரியர் டோர் வந்து ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரியர் சீட்டுக்கு வந்து 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் சென்டருக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட் தரல. நான் வந்து 6 foot tall. எனக்கு வந்து லெக் ரூம் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. அண்டர் டயர் சப்போர்ட் வந்து above ஆவரேஜ் அண்ட் ஹெட் ரூம் வந்து நிறையாவே இருக்குது. நாட் an இஷ்யூ. ரைட் சைடில் வந்து உங்களுக்கு மேலே ஒரு டோர் ஹேண்டிலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் ஆப்போசிட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு டோர் ஹேண்டிலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த சைடு வந்து உங்களுக்கு மேக்சின் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் ஆப்போசிட் சைடில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடையாது. ரியர் சீட்டுக்கு வந்து ஏசி வெண்ட் அண்ட் சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே கிடையாது. பட் இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு லைட்டாக ஹம்ப் இருக்குது. பட் அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் வந்து ஃபுல் பிளாக் தீமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நாம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர் ஹேண்டிலில் வந்து உங்களுக்கு ரெக்கர் சென்சாருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் டோர்ஸ் வந்து ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. ஃப்ரண்ட் டோரில் வந்து உங்களுக்கு அவுட் சைட் ரியர்வியூ மிரர் அண்ட் பவர் விண்டோவுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. மிரரை வந்து நீங்கள் உள்ளேருந்தே க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து லார்ஜ் சைஸ் பாட்டில் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக டெட் பெடல் இருக்குது. பக்கத்துலேயே வந்து கிளச், பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. மேலே வந்து இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான கண்ட்ரோல் அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைடு போல்சிங்ஸ் வந்து காஸ்ட்லி காரில் இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் சீட் பெல்ட்டுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. தென் லெஃப்ட் சைடில் வந்து மேலே டோர் ஹேண்டில் இருக்குது. சன்வைசரில் வந்து மிரருக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் வந்து ஹேலஜன் அண்ட் கீழே வந்து இன்சைட் ரியர்வியூ மிரர் இருக்குது.
டிரைவர் சைடு இருக்க சன்வைஸில் வந்து டோல் ரிசீவர் வைக்கிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் வந்து ஃபுல் பிளாக் அண்ட் இங்கே வந்து கிரே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். க்ளவ் பாக்ஸ் வந்து டீசென்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ். தென் ஹசாலே சுவிட்சுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு கீழே வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மாருதி சுஜுக்கியில் ஸ்மார்ட் பிளே சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இருக்குது. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டயல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ்க்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் 2 பாட்டில் வைக்கிறதுக்கான பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 5 ஸ்பின் மேனுவல் கியர் பாக்ஸ்க்கு தேவையான கியர் நாப் இருக்குது. நெக்ஸ்ட் நாம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. பட் அந்த கைட்லைன்ஸ் வந்து அடாப்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஃபிசிக்கல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மீடியாவுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் இங்கே வந்து கால்ஸுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்டு இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்டுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைடு இருக்க லிவரில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து லெஃப்ட் சைடில் அனலாக் டேக்கோமீட்டர் எல்லாம் டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர் எல்லாம் ஃபியூல் மீட்டர் இருக்குது. சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐடி வந்து மாருதி சுஜுகி சியாஸ் அண்ட் பலினோவோட ஷேர் பண்ணுறாங்க. இதில் வந்து டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியல், ஆவரேஜ் ஸ்பீட், ஓடோமீட்டர் அண்ட் ட்ரிப் மீட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நியூ மாடலில் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது.